தண்டையார்பேட்டையில் பள்ளிக்கு எதிரே உள்ள மதுக்கடையை மூடக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், சொல்லுங்க. சென்னை தண்டையார்பேட்டையில் பள்ளிக்கு எதிரே உள்ள மதுக்கடையை மூட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நான் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் தண்டையார்பேட்டையில் இருக்கிற வைத்தியநாதன் தெரு. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிரே ஒரு பள்ளி செயல்பட்டுகிறது. இந்த பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் 1000 பேருக்கு அதிகமாக இந்த மாணவர்கள் இங்கிருந்து படிக்கிறாங்க. 1990ஆம் ஆண்டிலிருந்து இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு டாஸ்மாக் கடை தொடங்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே இவங்க அரசுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுவதும் கோரிக்கை விடுப்பதும் அதிகாரிகளை சந்தித்து முறையிடுவதுமாக இந்த பள்ளி தரப்பில் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று இந்த பள்ளிக்கு எதிரே இந்த டாஸ்மாக் கடையை மூட கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் அதிகமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாங்க. அப்போது மதுக்கடைகளை பள்ளிகளுக்கு எதிரே வைக்கக்கூடாது என்று அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வைத்தியநாதன் தெரு அருகில் இருக்கிற அந்த மேம்பாலம் அருகே அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொண்டு செல்லப்பட்டாங்க. அங்கு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதனால சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுமா. கார்த்திகேயன், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா அந்த மதுக்கடை அங்க இயங்கிட்டு வரதா நீங்க சொல்றீங்க. அப்போ தீவிரமடையாத இந்த போராட்டம் தற்போது தீவிரமடைய காரணம் என்ன? அரசு தரப்பில் தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை பள்ளி தரப்பில் அரசுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மதுக்கடைகளை அகற்றணும், வேறு இடத்துக்காவது மாற்றணும், மாணவர்களுக்கு இது பற்றிய சிந்தனைகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் தற்போது மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு மாணவர்களுடைய போராட்டம், பொதுமக்களுடைய போராட்டம் தொடர்ந்து வலுத்துட்டு வர்றதுனால இப்போ இந்த கட்சிகள் இதற்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில இந்த கடைகளை பள்ளிக்கு அருகில் இருந்து அகற்றணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. மாணவர்கள் சிலரே இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கறதான் இந்த அரசு அந்த பள்ளிகளில் இருக்கிற நிர்வாகிகளுடைய கோரிக்கையா இருக்கு. தங்களுடைய மாணவர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு கடை எதிரே இருக்கிறதே ஒரு காரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கறதான் பள்ளிகள் தரப்பு. அதே மாதிரி கட்சி விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, கடைகளை இடங்களை மாற்றுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் 10 வருடங்களுக்கு மேலாக அரசு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவே இல்லை. தொடர்ந்து இதே இடத்துல தான் இந்த கடை செயல்பட்டு இருக்கு. தயவு செய்து பள்ளிகளுக்கு அருகில் இந்த கடை இல்லாம வேறு இடத்துக்காவது மாற்றணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை. கார்த்திகேயன், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஏதாவது கேட்டீங்களா? அவங்க தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டதா? இது தொடர்பாக நாம் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது இந்த கடையை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த பள்ளிக்கு எதிரே இந்த கடைகள் இருக்காது, விரைவில் நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த பள்ளி சொல்ற கருத்தை வச்சு பார்க்கும்போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கடைகள் இதே இடத்துல செயல்பட்டு இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஏன் அவங்க காலம் தாழ்த்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கூட விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுமா. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.